அவிட்டம் முயற்சி தள்ளி போகும். அவிட்டம் 1-2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பாதசனி என்பதால் குடும்பத்தில் குழப்பம், சங்கடம், வருமானத்தில் நெருக்கடி ஏற்படும். 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜென்மசனியாக உடல் பாதிப்பு, நண்பர்களை விலகி செல்லும் நிலை, பெண்களுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை, வருமானத்தில் தடைகளை உண்டாக்குவார். சதய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலமான மார்ச் 16, 2024, ஜூன் 19, 2024 வரையிலும், நவம்பர் 4, 2024, பிப்ரவரி 27, 2025 வரையிலும் சனி அஸ்தமனம் வக்கர காலங்களிலும் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் சங்கடங்களில் இருந்து விடுதலை வழங்குவார் சனி பகவான். இக்காலத்தில் நீங்கள் நினைத்ததை எல்லாம் நடத்தி கொள்ள முடியும். குடும்பம், தொழில், உத்தியோகம் போன்றவற்றில் நன்மை அதிகரிக்கும். பணவரவில் இருந்த தடைகள் விலகும். உடல்நிலை சீராகும். அவிட்டம் 1-2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 30, 2024 வரை சுகஸ்தானத்திலும், மே 1, 2024, மே 13, 2025 வரை 5ஆம் ஸ்தானத்திலும், மே 14, 2025 முதல் சத்ருஸ்தானத்திலும் சஞ்சரிக்கும் குரு 5ஆம் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் முன்னேற்றத்தையும், தொழிலில் வளர்ச்சி, வியாபாரத்தில் லாபத்தையும் உண்டாக்குவார். 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 14, 2025 வரை குரு பகவானால் நன்மை வழங்க இயலாது என்றாலும், அதன் பிறகு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் நெருக்கடிகளை விலக்கி வைப்பார். சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார். அவிட்டம் 1-3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்பு ஆதாயத்தை உண்டாக்கும். 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். மே 1, 2025 பிறகு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியை மேற்கொள்ளலாம். முதல் 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான பலன் உண்டாகும். விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படும். 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத நெருக்கடி தோன்றும். சங்கடமான நிலை ஏற்படும். மே 1, 2024 முதல் நன்மை அதிகரிக்கும். பெண்களுக்கு பணியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். வேலைக்காக காத்திருந்தவர்களின் முயற்சி வெற்றியாகும். திருமண வயதினருக்கு வரன் அமையும். பதவி உயர்வு கிடைக்கும். உடல் நலனில் கவனம் செலுத்துவதும் அவசியம். நன்றி. ஆர்டிகஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.